பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. நிறைய எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரு. டிஎன் தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்திருக்கேன். 2011 பார் கவுன்சிலில் எலெக்ட் ஆகி வந்திருக்கேன். ஸோ அதனால வெற்றி எப்பயும் வந்துட்டு இருக்கு. நான் மறுபடியும் 2018 மறுபடியும் எலெக்ஷன் நடந்து அதுலேயும் ஜெயிச்சு வந்திருக்கேன். பார் கவுன்சில் தேர்தல் எப்படி சார் நடக்கும்? அந்த தேர்தல் முறை எப்படி இருக்கும்? அதாவது இல்லை, பார் கவுன்சில் எப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வந்து 1.5 லட்சம் லாயர், இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து 3 lakhs லாயர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடணும். ப்ராக்டிசிங் லாயர்ஸ் வந்து அந்த ஸ்டேட் பார்க்கில் ஓட்டு போட்டு 25 மெம்பரை தேர்ந்தெடுக்கும். அந்த 25 மெம்பரை தான் ஒரு மெம்பர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு போவாங்க. இப்போ பார் கவுன்சில் இப்போ 3rd term வெற்றி பெற்று வந்திருக்கீங்க. ஸோ உடனடியாக செய்ய வேண்டிய ப்ரியாரிட்டிஸ், முன்னுரிமை இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுங்கள்? 15,000, 20,000, 11,000 அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க மற்ற ஸ்டேட்ஸ்லாம். சில ஸ்டேட்ஸ் வந்து 40,000 அப்படி வாங்கினாங்க, ஒடிசாலாம். பட் ஆக்டில் வந்து 750 600 + 150 தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பண்ணுறது தப்புன்னு சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். பார் கவுன்சிலில் ஸ்டாஃப் இருக்காங்க தெரியுமா? ஸ்டாஃபே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்காங்க ஒவ்வொரு பார் கவுன்சிலும். அவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுத்தோம். எக்ஸ்பென்சஸ், பார் கவுன்சில் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பணம் பத்தாது. டேர்ம்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரியான திட்டங்கள் வச்சு சார்? மெயினாக இப்போ எங்களுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அந்த அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்குது சார். ஸ்ட்ரைக் பண்ணுறது நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி பண்ண முடியாதுங்க. இது வந்து ஒரு லாயர் வந்து அப்பியர் ஆகிறது வந்து லாயர்ஸ் யாருனாக்கா தேர் ஆல் வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. வழக்கறிஞர் தொழிலை நசுக்கினால் உடனே அவன் வைப்ரேட்டாக வருவான், எப்படி பண்ணுறது தப்புன்னு வாய்ஸ் கொடுப்பான். அதை பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது இல்லையா? இந்திய அளவில் இருக்கிற பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் உலக அளவுலையும் நிறைய சட்ட லா கவுன்சில்லாம் இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார் பார் கவுன்சில்? சார், வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு நம்மளுக்கு தான் சார். இட் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. பண்ணே தான் சார் சொல்லணும். ஆஸ் அ லாயர் எதுக்கும் பயப்படக்கூடாது. லாயர் வந்து தைரியமாக ஃபைட் பண்ணணும் கோர்ட்டில். நான் பப்ளிக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஈவன் ஜுடிஷியரிக்கும் சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எ லாயர் ஃபைட்டிங் ஃபார் த காசஸ், ஃபைட்டிங் ஃபார் த லிட்டிகன் பப்ளிக், நாட் ஃபார் இன் இஸ் ஓன். அவன் எந்த தப்பு அவனுக்காக அவன் ஃபைட் பண்ணலை, அதனால் அவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவன் ஃபைட் பண்ணுறது வந்து மக்களுக்காக நீதியை நிலைநாட்ட அவன் வந்து ஃபைட் பண்ணுறான். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிட 3வது முறையாக வைஸ் பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு எஸ் பிரபாகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம் சார். அதில் வாழ்த்துக்கள் சார், 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நன்றி. நம்ம கேள்விகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த உணர்வு எப்படி இருக்குது சார்? கன்சிக்யூட்டிவாக 3rd term ஜெயிச்சிருக்கேன். நிறைய எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கேன். 2002 பல எலெக்ஷன் எம்ஹெச்ஓடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் டிஎன் தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் பிரசிடெண்ட் வந்திருக்கேன். 2011 பார் கவுன்சிலில் எலெக்ட் ஆகி வந்திருக்கேன். ஸோ அதனால வெற்றி எப்பயும் வந்துட்டு இருக்கு. நான் மறுபடியும் 2018 மறுபடியும் எலெக்ஷன் நடந்து அதுலேயும் ஜெயிச்சு வந்திருக்கேன். 2011 வந்து டெல்லிக்கு போயாச்சு. அதனால் சந்தோஷமாக இருக்கும். வழக்கறிஞர்கள் 3வது முறையும் நம்பி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. 1st term, 2nd term, 3rd term ஏதோ ஒரு நம்பிக்கையை உங்ககிட்ட பார்க்குறாங்கல்ல, அது என்ன நம்பிக்கை? நிச்சயமாக. அதாவது அட்வொகேட்ஸ் வந்து என்னன்னாக்கா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கணுன்றது. அதாவது ஒரு முதல்ல அசோசியேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க லாயர் வந்து என்ன பண்ணுவான், அசோசியேஷனில் மெம்பராக இருப்பாங்க. அந்த அசோசியேஷனில் லீடர்ஸ்லாம் வந்துட்டு லாயர்ஸுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா வழக்கறிஞர் பிரச்சனைகளுக்கு போய் உடனே நின்று அவங்களுக்காக குரல் கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்த்து வைக்கிறது, அதெல்லாம் வந்து அசோசியேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். அப்போ வந்து இப்போ பார் கவுன்சில்ன்றது ஒரு ஸ்டாச்சுரி பாடி. பார் கவுன்சில்ன்றது வேறு, அசோசியேஷன்றது வேறு. இந்த இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 260 அசோசியேஷன் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 6000 அசோசியேஷன் இருக்குது. மோர் தென் 6000 இருக்குது. அந்த 6000 அசோசியேஷன் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பார் கவுன்சில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பார் கவுன்சில், அதாவது ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஒரு பார் கவுன்சில், அந்த மாதிரி இருக்குது. அந்த பார் கவுன்சிலில் 5000 வக்கீலுக்கு மேலே போனால் 25 மெம்பர், 5000 வக்கீலுக்கு கீழே இருந்தால் ஸ்டேட்டில் 15 மெம்பர் அப்படின்றது தான் சட்டம். 1961 ஆக்ட் சொல்லுது, அட்வொகேட்ஸ் ஆக்ட். இப்போ நார்மல் எல்லா இடத்துலையுமே 25 மெம்பர் தான் வராங்க. ஒரு எக்ஸ்-அஃபிஷியோ அட்வொகேட் ஜெனரல் ஒன் ஆஃப் த மெம்பர் வந்துடுவார். எங்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல் அண்ட் சொலிசிட்டர் ஜெனரல் எக்ஸ்-அஃபிஷியோ வருவாங்க. ஸோ டோட்டல் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் 22 மெம்பர். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு மெம்பர் போனோம்னா அந்தந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கும். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் எலெக்ஷன், ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்கும். அது ஒவ்வொரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வந்து
அங்கேருந்து அதில் வந்து சேர்மன், வைஸ் சேர்மன், மெம்பர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தி பார் கவுன்சில், அந்த ஸ்டேட்டுக்கு ரெப்ரஸன்டேட்டிவை தேர்ந்தெடுத்து இப்போ தமிழ்நாடுக்கு இப்போ என்ன தேர்ந்தெடுத்து பார் கவுன்சில் இதுக்கு இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி நான் வந்து 2011 என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ போயிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது தேர்தல் மறுபடியும் பார் கவுன்சிலேருந்து 2018 வந்து மறுபடியும் 2019 எலெக்ஷன் நடந்து இங்கே மறுபடியும் மெம்பராக தேர்ந்தெடுத்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அனுப்பித்தேன். அப்போ நான் முதல்ல 2011 போகும்போது 2013 வந்து நான் கோச்சேர்மன் ஆகிட்டேன். ஓகே சார். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாலேயே கோச்சேர்மன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தேன். அதில் நிறைய லீகல் எஜுகேஷன் கமிட்டி எல்லா கமிஷன்லையும் இருந்தேன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்க நேஷ்னல் லா ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நேஷ்னல் லா ஸ்கூல்ஸில் எல்லாத்தையுமே கமிட்டியில் இருப்பேன். பெங்களூர் நேஷ்னல் லா ஸ்கூலில் நான் வந்து அகாடமிக் கவுன்சிலில் இருப்பேன், ஜென்ரல் கவுன்சிலில் இருப்பேன், எல்லாத்துலேயுமே நான் வந்து மெம்பராக இருப்பேன். அதில் நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அப்பப்போ என்னென்ன ரிஃபார்ம்ஸ் தேவை, எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடியது எங்களுடைய வேலை. மெயினாக ஸ்டேட் பார் கவுன்சிலுடைய இது என்னென்னா வழக்கறிஞர்களை என்ரோல் பண்ணுறது. இப்போ ஒரு மாணவர் வந்து லா முடிச்சுட்டு வர்றாருன்னா அவர் என்ரோல் பண்ணுறது ஒரு மெயின் ஜாப். இது பட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர்களை வந்து சப்போஸ் எதாவது பிரச்சனையில் மாட்டுறாங்க, அவங்க மேலே எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னாக்கா இந்த கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சில் கூட்டி முடிவெடுத்து அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி டிசிப்ளினரி கமிட்டிஸ் இருக்கும். அந்த கமிட்டிகளில் மேட்டரை வந்து பதிவு பண்ணி அதில் ட்ரையல் மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவங்கள பனிஷ் பண்ணுறது, இல்லை பொய் வழக்குன்னா பொய் டிஸ்மிஸ் பண்ணுறது. இதுக்கு மேலே அப்பீல் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா டெல்லி போய்டும். ஓகே சார். டெல்லிக்கு போய்டும். டெல்லியில் வழக்கு நடத்தி டெல்லியில் சப்போஸ் ஏதாவது அந்த ஆர்டருக்கு மேலே இது ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும். ஓகே. இந்த மாதிரி இது ஒரு பொசிஷன். ஓகே. அதனால் இதில் வந்து தேர்ந்தெடுத்து அங்கே போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். பட் போய் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட 14 அதை விட பெரிய விஷயம். நார்மலாக இது அது ஆனால் ஃபியூ மெம்பர்ஸ் தான். இப்போ மனன்குமார் மிஸ்ரா இருக்கார், அவர் அதே மாதிரி 2/3 terms பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அங்கே இருந்தார். அடுத்தது நான் 2nd term போயிருக்கேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எலெக்ஷன் அங்கே 2021 நான் வந்து வைஸ் சேர்மனாக தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ அந்த ஒன் இயர் பீரியட் தான், பிகாஸ் அந்த கொரோனாலாம் இருந்துச்சுனால 1 year பீரியடு. மறுபடியும் 2022 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் 3 வருஷம் டெர்மினி இருந்துச்சு, 3 வருஷம் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ 2025 5 years தேர்ந்தெடுத்திருக்காங்க. சார், இப்போ பொதுவாக அந்த பார் கவுன்சில் எலெக்ஷனை வந்து ராஜ்யசபா தேர்தலோட ஒப்பிடுவாங்க. ஒரு எம்எல்ஏக்கு இத்தனை வாக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ பார் கவுன்சில் தேர்தல் எப்படி சார் நடக்கும்? அந்த தேர்தல் முறை எப்படி இருக்கும்? அதாவது இல்லை, பார் கவுன்சில் எப்படின்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே சார். இங்கே வந்து 1.5 லட்சம் லாயர். இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து 3 lakhs லாயர்ஸு. இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடணும். ப்ராக்டிசிங் லாயர்ஸ் வந்து அந்த ஸ்டேட் பார்க்கில் ஓட்டு போட்டு 25 மெம்பரை தேர்ந்தெடுக்கணும். ஓகே சார். அந்த 25 மெம்பரில் தான் ஒரு மெம்பர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு போவாங்க, ஒரு மெம்பர் அங்கே சேர்மன், வைஸ் சேர்மன், அதர் கமிட்டிஸில் இருப்பாங்க. மொத்தம் அதில் 25 + 1 அட்வொகேட் ஜெனரலோடு சேர்த்து அது மாதிரி அப்படி தேர்ந்தெடுத்தாகணும். அது எலெக்ஷன் வந்து அங்கே இருக்கிற மெம்பராக தேர்ந்தெடுத்து இப்போ ஒரு மெம்பர் இப்போ இங்கேருந்து அனுப்பிச்சாக்க அந்த ஸ்டேட்டினுடைய வேல்யூவில் இப்போ இங்கே 1.5 லட்சம் லாயர் இருக்காங்கன்னா அந்த 1.5 லாயர்ஸுடைய வேல்யூ தான் எனக்கு இப்போ இப்போ ஆமாம் ப்ரெசன்டேஷன். இப்போ வந்து எங்களுக்கு அந்த ஓட்டு கால்குலேஷன்லாம் அது இது பண்ணும்போது அப்போ வந்து என்ன ஆகும், இப்போ மிஸ்ரா வாங்குறது ஒரு 27 lakhs ஆகும் யுனானிமஸ், இப்போ நான் வாங்குறது ஒரு 25-26 lakhs ஆகும். அந்த மாதிரி ஓட்டு கால்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன். ஆமாம், பேட்டர்ன். இப்போ பார் கவுன்சில் இப்போ 3rd term வெற்றி பெற்று வந்திருக்கீங்க. ஸோ உடனடியாக செய்ய வேண்டிய ப்ரியாரிட்டிஸ், முன்னுரிமை இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? சார், நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நாங்கள் எங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லார்ஜர் ஃபங்க்ஷன்ஸ். எப்படின்னாக்கா என்ரோல்மெண்ட் ப்ராப்ளம்னா நாங்கள் தான் பார்க்கணும். இப்போ ஸ்டேட் பார் கவுன்சிலில் வந்து ரிமூவலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க ரிமூவல் ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த ரிமூவல் வந்து நாங்கள் தான் பண்ணணும். ஓகே சார். அப்புறம் அந்த டிசிப்ளினரி கமிட்டியை வந்து பனிஷ் பண்ணால் அந்த ஸ்டேட் பார் கவுன்சிலில் பனிஷ் பண்ணுறது, அதுக்கு அப்பீலும் எங்ககிட்ட தான் வரும். அதுவும் நாங்கள் கமிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகணும். ஒவ்வொரு ஸ்டேட்டாக மேட்டர்ஸ் இப்போ இது இருந்துச்சுன்னா அப்பீல் மேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் போய் நடத்தணும். ஓகே. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் அதை நடத்தணும். அதுக்கப்புறம் மெயின் எங்களுக்கு ஸ்ட்ரீம் வந்து லீகல் எஜுகேஷன். மொத்தம் இந்தியாவில் வந்து ஒரு 2000 காலேஜஸ் இருக்குது. எஸ் சார். த்ரூ அவுட் இந்தியா. அந்த காலேஜஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை, நேஷ்னல் லா ஸ்கூல்ஸே வந்து 22க்கு மேலே வந்துச்சு. இப்போ 24 நேஷ்னல் லா ஸ்கூலுக்கு. அந்த நேஷ்னல் லா ஸ்கூல்ஸுக்கெல்லாம் அந்த எங்களுக்கு லீகல் எஜுகேஷன் 2008ன்னு ஒரு ரூல் வந்திருக்கு. அந்த ரூலில் வந்துட்டு என்னென்ன சிலபஸ் எடுக்கணும், என்னென்ன இது பண்ணணும்,
அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அதில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் கரெக்டாக இருக்குங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா, இது எல்லாம் பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதெல்லாம் நாங்கள் மெயினாக பார்க்குறோம். இப்போ வந்து ரீசெண்ட் பாஸ்ட் நாங்கள் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டு தேவைப்படுது. ஓகே சார். அட்வொகேட்ஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட்டு. அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன அமெண்ட் பண்ணணும், இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இது என்ரோல்மெண்ட் கமிட்டி இது வந்து ஃபீஸை வந்து ஸ்டெக் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே சார். நாங்கள் 15,000 20,000 11,000 அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க மற்ற ஸ்டேட்ஸ்லாம். சில ஸ்டேட்ஸ் வந்து 40,000 அப்படி வாங்கினாங்க, ஒடிசாலாம். பட் ஆக்டில் வந்து 750 ரூபா 600 + 150 தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பண்ணுறது தப்புன்னு சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது பண்ணதால் இப்போ வந்து ஒரு லாயர் வந்து ஒரு 750 ரூபா கொடுத்து என்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் பார் கவுன்சிலில் ஸ்டாஃப் இருக்காங்க தெரியுமா, ஸ்டாஃபே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்காங்க ஒவ்வொரு பார் கவுன்சிலும். சில டெல்லி பார் கவுன்சிலில் 100க்கு மேலே இருக்காங்க ஸ்டாஃப்ஸு. அவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுத்தாகணும். செக்ரட்டரி இருக்காங்க, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்காங்க, அது மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டாஃப் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய எக்ஸ்பென்சஸ், பார் கவுன்சில் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பணம் பத்தாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும். அப்படி சுப்ரீம் கோர்ட் நான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் நான் கேட்டபில்லை, நீங்கள் எங்கள் கிட்டே கேட்காதீங்க, நீங்கள் வந்து அரசாங்கத்திட்ட போய் கேளுங்க, யூனியன் ஆஃப் இந்தியா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெப்ரஸன்டேஷன் மனன்குமார் மிஸ்ரா தான் வந்து கவுன்சில் வச்சு ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்கு கொடுத்தோம். ஓகே சார். அவங்க வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டாக வரும் இந்த டிராஃப்டட் அமெண்ட்மெண்ட்டாக வரும்போது பல விஷயங்களை அமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபாரின் எஜுகேஷன் இருக்குது இல்லையா, ஆமாம் சார், என்ட்ரி ஆஃப் ஃபாரின் லாயர்ஸு, இப்போ அங்கே படிச்சுட்டு வரவங்களுக்கு அது வந்து சப்போஸ் அங்கே 3 வருஷம் தான் படிப்பாங்க. இப்போ லண்டனில் போய் ஒருத்தர் படிக்கிறாரு, அமெரிக்காவில் போய் ஒருத்தர் லா படிக்கிறாருன்னா அங்கே வந்து 3 இயர்ஸ் படிப்பாங்க. ஓகே. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து 5 இயர்ஸ் படித்தோம். அப்போ அந்த 3 இயர்ஸுங்கிறது நான் ஃபர்தர் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணுறோம். அது இல்லைனாக்கா நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ். ஆனால் அந்த 5 இயர்ஸ் அந்த பிரிட்ஜ் 3 இயர்ஸ் அங்கே லண்டனில் முடித்து இங்கே 2 இயர்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபையிங் எக்ஸாம்னு ஒன்று பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தும். அந்த குவாலிஃபையிங் எக்ஸாமை பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ரோல் பண்ண முடியும். எந்த ஸ்டேட் பார் கவுன்சில் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அதில் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் லாயர்ஸ் வந்து ஆல் இண்டியா பார் எக்ஸாம்ஸ் எழுதணும். அது வந்து ரொட்டீன். இப்போ வந்து சாதாரணமாக எல்லோரும் வர மாதிரி எல்லா லாயருமே ஆல் இண்டியா 2010 தான் அந்த ஸ்கீம் வந்துச்சு. ஓகே சார். அந்த எக்ஸாம்ஸ் ஆல் இண்டியா பார் எக்ஸாம்ஸ்ன்றது 2010 சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷனால் அது வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இன்னும் ஸ்டில் போய்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. சில ஸ்டேட் பார் கவுன்சிலில் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து 2 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், எவ்வளோ பேர் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். ஆமாம். அது இல்லாமல் ஃபேக் லாயர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக் லாயர்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. ஃபேக் லாயர்ஸ் எல்லாம் அது ஃபேக் லாயர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி இப்போ டெல்லி எடுத்திங்கன்னா ஒரு 1000 கிராஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 600 700 வந்துருச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஃபேக் லாயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது என்ரோல்மெண்ட்லேயே தடுக்கிறது. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் என்ரோல்மெண்ட்டில் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடுறோம். ஓகே சார். நீங்கள் 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே இப்போ என்ரோல் பண்ணி தான் வராங்க. ஆனால் 2010க்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் இல்லை. அதனால் 2015 வந்து நாங்கள் ஒரு ரூல் கொண்டு வந்தோம். அது என்னன்னா அதாவது வெரிஃபிகேஷன் ரூல், 2000 சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் ரூல், 2000 சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வெரிஃபிகேஷன் ரூல் 2015 அப்படின்னு அந்த ரூலை கொண்டு வந்தோம். அந்த ரூல் மேலே உடனே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணாங்க. பட் அதில் ஸ்டே பண்ண முடியாது, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பேசிஸில் தான் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. சில பார் கவுன்சிலில் உடனே போய் பண்ணலாம். ஆக்டில் வந்து கேஸ் இருந்தால் என்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆக்டில் ஒரு ஒரு வர்றாரு ஸ்டூடெண்ட்டு, லா படித்த கிராஜுவேட் வர்றாரு, அவர் மேலே கேஸ் இருந்தாக்கா பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஓகே. ஸோ அதனால் சில ஸ்டேட்டில் இது பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் என்ன சொல்லி இப்போ ரீசெண்ட் பாஸ் ஒரு ரூல் போட்டோம். இல்லை கேஸ் இருந்தால் இது பண்ணுறது, ஏன்னா நிறைய ஹைகோர்ட் ரூல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதனால் அதை செக் பண்ணி பண்ணுங்கன்ட்டு. ஆமாம். அதில் வந்து பிலோ லெஸ் தென் 3 இயர் அஃபென்சஸ்னால் பரவாயில்ல, அபோவ் 3 இயர் அஃபென்ஸ் இப்போ 307, 395, 397 டெக்காய்டி, ராப்ரி, மர்டர், ரேப் கேஸ், போக்சோ இந்த மாதிரி கேஸ்லாம் இன்வால்வ் ஆகுறதெல்லாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம், பண்ணுறதில்ல. சரி, இப்போது இந்த டேர்ம்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க சார்? மெயினாக இப்போ எங்களுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அந்த அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்குது சார். ஓகே. ஏன்னா அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன ஒரு முக்கியம்னா, இப்போ டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
நாங்கள் சட்டத்தை நாங்கள் வந்து ரூல் போடுறோம். நாங்கள் அது மாதிரி ரூல் போட முடியாது. அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினி அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் அந்த ஆக்டில் என்ன இருக்கோ அதுதான் இருக்க முடியும். நீ புதுசாக கொண்டு வரலாம் இன்டெக்ட் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்கு. பட் மனன் குமார் மிஸ்ரா இஸ் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. நோ ஓகே சார். சேர்மன் வந்து மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அவர் எல்லா ஸ்டெப்ஸும் அவரும் எடுத்துகிட்டு இருக்காரு. கவுன்சிலை வச்சு பாஸ் பண்ணி எல்லாத்தையும் அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு லாஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு முன்னாடி ஒரே அஜிடேஷன் த்ரூ அவுட் த கண்ட்ரி நடந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் கிளியராக சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நத்திங் டு வரி, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து இப்போ நேற்று கூட ஒரு இது ஆர்டிகல் வந்துருச்சு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ தட் ஹஸ் பீன் வித்ட்ரான். மெயினாக வந்து இந்த என்ட்ரி ஆஃப் ஃபாரின் லா ஃபார்ம் இருக்குது இல்லையா? ஆமாம் சார். என்ட்ரி ஆஃப் ஃபாரின் லாயர்ஸ் கன்சர்ன் வந்து எங்களுக்கு வந்து பவர் இருக்குது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது ஹையஸ்ட் ஸ்டாச்சுரி அத்தாரிட்டி. ஓகே சார். அது அண்டர் 49 அந்த அட்வொகேட்ஸ் ஆக்டில் 49 ரூலில் 49(1)AH அதெல்லாம் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணுவோம். நாங்கள் ஃப்ரேம் பண்ணி அதை அனுப்புவோம். சில ரூல்லாம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அதில் அப்ரூவ் கொடுத்தாருன்னா ரூல் அமெண்ட் ஆயிரும். பட் அவங்க என்ன பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் தான் போடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனைலாம் வந்துருச்சு. அது மாதிரி போட முடியாது. அதுக்கப்புறம் இந்த பார் வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்ட்ரைக் பண்ணுறத நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி பண்ண முடியாதுங்க. இது வந்து ஒரு லாயர் வந்து அப்பியர் ஆகிறது வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஒரு கிளைண்ட்டுக்காக டிஃபெண்ட் பண்ண, லிட்டிகன் பப்ளிக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க, பப்ளிக் எதிர்த்து சில அன்ரூலி எலிமெண்ட்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள போய் நீங்கள் இது எடுக்கிறது சரியாக வராது. தேர் வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மெம்பர்ஸ் ஆஃப் பார் லாயர்ஸ் யாருனாக்கா தேர் ஆல் வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. கான்ஸ்டியூஷனுடைய அங்கம் அவங்கெல்லாம். அவங்க வந்து கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணுறது, இன்னார் வந்து தப்பு பண்ணல, இன்னார் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கும். நீங்கள் போய் நசுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அரசு வந்து வழக்கறிஞர் தொழிலை நசுக்கினால் உடனே அவன் வைப்ரேட்டாக வருவான், எப்படி பண்ணுறது தப்புன்னு வாய்ஸ் கொடுப்பான். அதை பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட் சார். ஸோ அது மாதிரி எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும். எல்லாத்துக்கும் எப்படி மற்ற ட்ரேட் யூனியன் எல்லாம் இது பண்ணல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரேட் யூனியன் மேலே நீங்கள் பண்ண முடியாது, நீ வந்து லா ப்ரொஃபஷன் தான். கரெக்டு. லாயர்ஸ் வந்து தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. ஈவன் ஹரிஷுபல் கேஸில் கூட என்ன சொல்கிறாங்க, தேவையில்லாமல் நீங்கள் பட் உங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் காட்டுங்க, அப்புறம் ஒன் டே உங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை காட்டுங்க. பாய்காட் நாங்களும் கூட அட்வைஸ் பண்ணுறது தான். பாய்காட்ஸையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டுங்க. சில இஷ்யூஸ் இருந்தாக்கா நாங்கள் சில பேர் இப்போ நாங்கள்லாம் எடுத்திங்கன்னா எனக்கு நிறைய கோர்ட்டில் கேஸ் போட்டுருவோம். ஓகே சார். அவன் இப்போ இது மாதிரி இருக்க இஷ்யூ ஒரு லாயர் அடிச்சிட்டா கூட உடனே கேஸ் போட்டுறது, கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கு என்கொயரி நடத்துறது. அந்த மாதிரி தீர்வு வந்து நீதித்துறையின் மூலயமாவே அந்த தீர்வை நாங்கள் வாங்கிறது. சரி, இப்போ நீங்கள் அந்த லா காலேஜ் பற்றி பேசுனீங்க, அந்த ஏரியா கொஞ்சம் நான் டீட்டெயிலே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எஜுகேஷன் தரம் அதனுடைய மேம்படுத்துறதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கா, இல்லை அதனுடைய அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும்? ஏன்னா அது உங்களோட ரொம்ப முக்கியமான பொறுப்பு. இளம் வழக்கறிஞர்கள்லாம் ஃபீல்டுக்குள்ளே வர வேண்டியது. அந்த இடத்த எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இப்போ லா காலேஜில் முன்ன மாதிரிலாம் இல்லை சார். இப்போல்லாம் லா காலேஜ் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு இதுதான் இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 95, 97, 98% கீழே கிடைக்காது. +2ல் நீங்கள் 98, 99% எடுத்தால் தான் ஈவன் இந்த கோட்டா சிஸ்டமே. எஸ் சார். ஆமாம், அவங்களுக்கு வந்து எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இத்தனை பெர்சன்டேஜ், பிசிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், ஓசிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சே லெஸ் தென் 90 வராது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட ஸ்டாண்டர்ட்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துருச்சு த்ரூ அவுட் இந்தியா. டீம்டு யூனிவர்சிட்டி இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாணவர்களாக வர்றவங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நல்ல ஹைலி இன்டெலிஜிபிள் நாலேஜு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அந்த கம்ப்யூட்டர்லாம் ஒரு அத்துப்படியாக இருக்குது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா சில்ட்ரன்ஸே வந்துட்டு கான்வென்ட் ஸ்டடீஸ் எஜுகேஷன் வராங்க. அவங்களாம் எல்லாம் நல்லா படித்து தான் வராங்க. அதனால் ஒன்றும் பெரிய இல்லை. இப்போ நல்ல நாலேஜபிளாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். நீங்கள் லா முடிச்சு என்ட்ரி ஜூனியர்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா நிறைய லேடிஸும் வராங்க இந்த ப்ரொஃபஷனில். அது இல்லாமல் வென்யூ சாலரி நிறைய ஓப்பன் பண்ணிட்டான். இந்த இதுக்கு போயிடுறாங்க, லா ஆஃபீஸராக போகிறாங்க, அது அந்த மாதிரி இதெல்லாம் போகிறாங்க. அதனால் வந்து அதை நம்ம இப்போ அவ்வளோ மோசம்லாம் சொல்ல முடியாது. நல்ல ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கு. இளம் வழக்கறிஞர்களுக்கான ஏதாவது புதிய திட்டங்கள் ஏதாவது இப்போ உங்களோட இந்த டேர்மில் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது திட்டம் இருக்குங்களா சார்? இந்த இளம் வழக்கறிஞருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கோம் சார். ஓகே. எப்படி இப்போ ட்ரையல்லாம் எப்படி நடத்தணும், இப்போ சும்மா சில பேர் சும்மா போய் இதை கோர்ட்டில் போய் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீ ஒவ்வொரு பேஸாக ஒவ்வொரு இதை ட்ரைனிங் பண்ணுவா, ட்ரைனிங் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிவு எடுத்துருக்குறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறீங்கெல்லாம்
கொஞ்சம் டவுன் ட்ராடன் இந்த மாதிரி இருந்தாக்கா இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டே வந்து 1000 ருபீஸ் அந்த ரேஞ்செலாம் கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார் கவுன்சில் வந்து சில அசோசியேஷன்ஸுக்கெலாம் இதெல்லாம் கொடுக்குறோம், லைப்ரரி 5 லட்சத்துக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் நம்ம அதெல்லாம் நாங்கள் கொடுத்து தான் இருக்கோம். எங்கள் இது வந்து இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டிமாண்ட் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பிகாஸ் ஆஃப் அந்த இது கட் பண்ணதால், என்ரோல்மெண்ட் ஃபீ கட் பண்ணதால் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ரோல்மெண்ட் ஃபீ பற்றி நம்ம பேசும்போது அந்த ஆக்டில் இருக்கிற அமௌண்ட் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸஸாக கேட்கும்போது அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, சுப்ரீம் நான் தான் ஆர்கியூ பண்ணேன். இன்ஃபேக்ட் பன்னன்குமார் மிஸ்ராவும் நான் தான் ஆர்கியூ பண்ணோம். ஓகே சார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ ஆக்டில் வந்து 750 தான் சொல்லுது, அதனால கோண்ட் அமெண்ட் தி ஆக்ட், பார்லிமெண்ட்டில் ஆக்ட் அமெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து 11,000 12,000 அது வாங்குறது தப்பு. அது இப்போ வந்து இந்த ஒடிசாவில் 40,000 வாங்கிட்டாங்க. அது இப்போ என்னென்னா சில பார் கவுன்சில் நடத்த முடியாத ஸ்டேஜில் இருக்குது. இது எடுத்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் பார் கவுன்சில் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மி லாயர்ஸ் அங்கே. அதே மாதிரி சிக்கிம், அஸ்ஸாம், கவுஹாத்தி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாயர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அவங்களால அந்த ஸ்டாஃபிங்கில் வச்சு ஓட்ட முடியல, ரன் பண்ண இந்த மாதிரி பெரிய இதுவாக இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து 120 ஸ்டாஃப் இருக்காங்க, எப்படி பணம் எப்படி கொடுப்பீங்க? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதை வந்து கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு நான் சொல்கிறேன், நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து பார்லிமெண்ட் தான் போகணும். ஸோ அதனால் எல்லாமே நாங்கள் கொடுத்து கோர்ட்டில் இந்த மாதிரி இது பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து அது நல்ல முடிவாக எடுக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். இங்கே இந்திய அளவில் இருக்கிற பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் உலக அளவுலையும் நிறைய சட்ட லா கவுன்சில்லாம் இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார் பார் கவுன்சில்? சார் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு நம்மளுக்கு தான் சார். ஓகே. நம்ம அதாவது இட் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. முதல்ல வந்து ப்ரையர் டு இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியன் பார் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லி தனியாக இருந்துச்சு, 1926 ஆக்ட். ஓகே சார். அப்போ வந்து அவங்களாம் என்ரோல்மெண்ட்னா கோர்ட்டில் ஃபஸ்ட் கோர்ட்டில் பண்ணுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் அந்த இது வந்தோடனே இல்லை இது வந்து அவங்க தனியாக இருக்கணும், நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால அவங்க பாடி அவங்க எலெக்ட் பண்ணிக்கிட்டோம், அவங்க வந்து இது பண்ணி ஓட்டை போட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க இது பண்ணுறது தான். அதுக்கப்புறம் 1961 ஆக்ட் வந்துச்சு. அந்த ஆக்டில் வந்து ரொம்ப கிளியராக இண்டிபெண்ட் பவர், ஸ்டாச்சுரி பாடி, நீங்கள் ஸ்டேட் பார் கவுன்சிலும் சரி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சரி எல்லா பவரும் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 6, 7 அதில் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பவர், பார் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு என்ன பவர், அது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பவர் வந்து 48B இருக்குது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில். அது என்னன்னா ஸ்வீப்பிங் பவர். இப்போ எப்படி வந்து மாநிலத்தில் எமர்ஜென்சியாக கலைச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அது ஒரு பவர். சப்போஸ் சரியாக இல்லை, ஸ்டேட் பார் கவுன்சில் சரியாக நடக்கலை அப்படின்னாக்கா டிசால்வ் பண்ணுவாங்க. ஓகே. டிசல்யூஷன் ஆஃப் பவர் வந்து டிசால்விங் த பவர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு. அதே மாதிரி ஒரு லாயர் ரொம்ப அன்ரூலியாக இருக்கான், யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஸ்டேட் பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொஹிபிட்டட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம். அவனை ரிமூவ் பண்ணிவிடுவான், அவனை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான். அவங்களுக்கு அந்த பவர் எல்லா பவருமே இருக்குது. ஆமாம் சார். பொதுவாக இந்த தேர்தல்கள்லாம் சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். அடுத்த பார் கவுன்சில் எலெக்ஷன்லையும் அந்த சர்ச்சைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி ஓவர் கம்னா சார், பார் கவுன்சில்ஸ் பொறுத்த எல்லாமே இன்டெலெக்சுவல் லாயர்ஸ் கம்யூனிட்டி சார். ஆல் ஆர் இன்டெலெக்சுவல்ஸ். நீங்கள் வந்து லாயர்ஸ் மட்டும் அண்டர் எஸ்டிமேட்லாம் போட முடியாது, லாயர்ஸ் கரெக்டாக இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப இப்போ இதில் நார்மல் எலெக்ஷன் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் பண்ணலாம் இது கிடையாது. இது வந்து அவன் யோசிப்பான், யார் போட்டால் கரெக்டாக இருக்கும், யார் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி தான் இருப்பான். இது வந்து வேணா ஐடென்டிசிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் இன்னொன்று கள்ள ஓட்டு போட முடியாது. ஸோ அதனால் இப்போ 20 மெம்பர் இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போட்டால் தெரியும். அதை எல்லாமே வந்து ரெக்கார்டு இது பண்ணுவான், எல்லாமே கம்ப்ளீட் இந்த மானிட்டர் பண்ணுவாங்க, எல்லாமே ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் டைம் 2018 ஸ்டேட் பார் கவுன்சில் எலெக்ஷன் இருந்தது, அதில் எவ்ரிதிங் கிளியர் ரெக்கார்டிங் தான் எல்லாமே. ஓகே சார். ஸோ அதெல்லாம் இது பண்ண முடியாது, அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவுண்டிங் கூட அந்த ரெக்கார்டிங்கில் வச்சு தான் எல்லாமே ஓப்பனாக பண்ணுவோம். யூடியூப்லாம் வந்து இதில் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் லாயர்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல ஹைலி எக்யூப்டு பர்சனாக தான் சார் வராங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் இந்தியா அளவில் இருக்கிறதுனால மற்ற மாநிலங்களோட இருக்கிற பார் கவுன்சிலோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு எந்த அளவுக்கு அந்த இங்கே இருக்கிற பார் கவுன்சில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, இங்கே சில சேஞ்சஸ்லாம் பண்ணால் இன்னும் இங்கே நல்லாயிருக்கும், இங்கே அந்த மாதிரி அவங்க தனித்தனியாலாம் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது. ஓகே சார். பார் கவுன்சில் இந்தியா வந்து ஒரு டைரெக்ஷன் கொடுப்பான், அதை ஃபாலோ. ஆமாம் அது ஃபாலோ. இப்போ வந்து என்ரோல்மெண்ட்டில் இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரெக்ஷன் கொடுத்தாங்க, எல்லா சர்வீஸும் வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கமிட்டியை வந்து குப்தா கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டியில் டாண்டன், அப்புறம் வந்து
ஜஸ்டிஸ் மேனன், அதுக்கப்புறம் நாலாம் இருக்குது அந்த கமிட்டியில். அந்த கமிட்டி வச்சு எல்லாத்தையும் பாருனாங்க. அப்போ அந்த டைரெக்ஷன், சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷன், அப்போ அதுக்கப்புறம் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா டைரெக்ஷன், அதெல்லாம் வந்து இவங்க கேட்டு அவங்க கரெக்டாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்ப்பாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக போயிட்டு வந்திருக்கா, யூனிவர்சிட்டியில் வெரிஃபை பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் எங்கள் பார்க்க வேண்டியது பெரிய ப்ராசஸ்ல சார் எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க சார்? இந்தியா முழுக்க இதை பண்ணி தான் சார் ஆகணும். ஒரு வழி இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் 20 ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கு இல்லையா, 20 ஸ்டேட் பார் கவுன்சில்ஸும் ஒவ்வொரு பார் கவுன்சிலும் 25 பேர் இருக்காங்க. எல்லா கமிட்டிஸ் இருக்குது. எக்ஸாம் இந்த என்ரோல்மெண்ட் கமிட்டி இருக்குது, அது இல்லாமல் வந்து டிசிப்ளினரி கமிட்டி இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ஃபீல்டு ஒவ்வொரு நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே சரி. இப்போ உங்களுடைய வழக்குகள், உங்களுடைய கிளைண்ட்ஸ்னு தனியாக இருப்பாங்க, நீங்கள் ஆர்கியூ பண்ணணும்னு வெயிட் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அட் சேம் டைம் பார் கவுன்சில் இந்தியா லெவலில் இருக்கிற பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பெரிய பொறுப்பு. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? டைம் இருக்காங்க? டைம்னா இப்போ இன்றைக்கி வந்தோம், இன்றைக்கி போய் 2 கேஸ் நடத்திட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி இப்போ நம்ம அப்படியே அகைன் டெல்லிக்கு போனோம். டெல்லியில் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வர கேஸ் சம்டைம்ஸ் நாங்கள் தான். இப்போ எனக்கா அது அதனுடைய எஃபெக்ட்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் சொல்லணும். எஸ் சார். பார் கவுன்சில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, லாயர்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த லாயர் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். கோர்ட்டுங்களுக்கெல்லாம் போய் அதெல்லாம் நம்ம போய் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது வந்து டேட்டா அப்படின்னாக்கா எங்களுக்கு சம்டைம்ஸ் கோர்ட் வந்து அகாமடேட் பண்ணும். நாங்கள் இல்லை இன்றைக்கி வர முடியல, அடுத்த வாரம் போடுங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வழக்கறிஞர்களுக்கான அந்த நெறிமுறைகள், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், இதெல்லாம் பார் கவுன்சில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதை எப்படி நம்ம அதான் சொன்னேன். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சொன்னாக்கா இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஓகே சார். நம்ம அதான் கேட்குறேன். அந்த தமிழ்நாடு பார் கவுன்சில் எடுத்துட்டிங்கன்னா யாராவது இன்வால்வ், இப்போ இவருடைய கேஸில், ஆம்ஸ்ட்ராங் கேஸில் சில லாயர்ஸ் இன்வால்வ்டுன்னு டக்குன்னு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே சார். எங்களுக்கு போலீஸ் வந்து கொடுத்துருவாங்க. போலீஸ் அதே மாதிரி எல்லாரும் கொடுக்குறது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக. அது நாங்கள் சில இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுவோம். எங்கள் கவுன்சில் இருக்கு இல்லையா, ஆமாம் சார், அந்த 25 பேர் கொண்ட கவுன்சில், அந்த கவுன்சிலில் வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிசிக்கு ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணுவோம். இல்லைன்னா சரி வந்தாலும் சரியாக இருக்காதுன்னு சொல்லி அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி ப்ரொஹிபிட்டட் ஆர்டர் பாஸ் பண்ணி ட்ரையல் நடக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ அதனால் கம்ப்ளீட் உங்களுக்கு பார் கவுன்சில் தான். ஆமாம், பார் கவுன்சிலோட டியூட்டி வந்து டு மானிட்டர் த லாயர்ஸ். அதாவது லாயர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ப்ரொஃபஷனாக ஏதாவது வந்தால் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நாங்கள் இவங்க கூட இப்போ இந்தியா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கேட்டுருக்கோம். ஓகே சார். என்னென்னா சில இடத்துல வந்து டிஸ்சார்ஜிங் அ ப்ரொஃபஷன் டியூட்டி. ஒரு லாயர் வந்து அவனுடைய தொழிலுடைய நெறிமுறைகளை, அவன் தொழில் வந்து வழக்கறிஞருக்காக மற்றவங்களுக்காக அப்பியர் ஆகிறதுக்கு போகிற வழக்கறிஞரை டார்கெட் பண்ணாலோ அடித்தாலோ இது பண்ணால் அவனுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? இல்லை. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, அட்வொகேட்ஸ் ஆக்டில் வந்து வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதனால அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் பில்னு ஒன்று மூவ் பண்ணுங்கள், அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் பில்னு சொல்லியிருக்கோம். அது கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க யூனியன் ஆஃப் இந்தியாலையும். ஸோ அது ஒரு பெரிய மெயின் டிமாண்ட். அது ஓகே ஓகே த்ரூ அவுட் த கண்ட்ரி அந்த டிமாண்ட் இருக்குது. இப்போ யூபிலாம் பெரிய ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க அது வேணும்ன்ட்டு. அது சில பேர்லாம் வந்து எடுத்து சுட்டுறாங்க, சில லாயர்லாம். இப்போ யூபியில் ஒரு லாயர் எடுத்து சுட்டுறாங்க. ஆமாம் சார். ஸோ அதனால் பெரிய இஷ்யூஸ்லாம் போயின்னு இருக்குது. டெல்லியில் அது மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம் ஓசிபரஸ் ப்ரொஃபஷன் இருக்குது. லாயர்ஸ் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு உரிமைகளுக்காக அந்த பாடுபட்டு அந்த உரிமையை காப்பாற்றுறது. ஸோ அதனால் வந்து சில நேரங்களில் இப்படி தான் இருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இப்போது வழக்கறிஞர்களுடைய வெல்ஃபேருக்குன்னு அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் சார்? அடுத்த இந்த டேர்ம் சார் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது சார். இப்போ இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 20 கோடி அந்த ரேஞ்சில் சிஎம் கொடுக்குறாங்க. ஓகே சார். எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ முதல்ல வந்து 2 lakhs தான் இருந்துச்சு இறந்து போனால். அதுக்கப்புறம் 5 lakhs ஆச்சு. அதுக்கப்புறம் 7.7 lakhs ஆச்சு. இப்போ 10 lakhs கொடுக்குறாங்க. இப்போ அந்த 10 lakhs கொடுக்கும்போது இப்போ நாங்கள் வந்து ஸ்டாம்ப் விற்கிறது என்னென்னா, முதல்ல வந்து 30 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க, இப்போ 120க்கு விற்கணுன்றாங்க. அப்படி 30 ரூபாய்க்கு விற்றப்பதே 4 கோடியோ 5 கோடியோ அதுதான் வந்துச்சு. இப்போ 120 ரூபாய்க்கு விற்றாக்கா அதில் ஒரு 4 மடங்கு ஏறிச்சுனா கூட ஒரு 20 கோடி அந்த ரேஞ்சில் வரும். பட் நாங்கள் இப்போ கொடுக்க வேண்டியது வந்து இறந்து போனால் கொடுக்க வேண்டியது முதல்ல வந்து டெத்து கம்மியாக இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த டெத்து 400 கிராஸ் பண்ணிடுச்சு. பட் அது கொரோனாலாம் 600லாம் கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நார்மல் டெத்தே வந்து இட் இஸ் கிராஸஸ் பியாண்ட் 400. அப்போ வந்து எங்களுக்கு 40 கோடி தேவைப்படுது. அப்போ டிமாண்ட் ஆகுது. இது எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்? அவங்க இதில் எவ்வளோ பார்ப்போம், கவர்மெண்ட்டு தான் ஹெல்ப் பண்ணுது. கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. சீஃப் மினிஸ்டர் கொஞ்சம் நல்லா உடனே டக்கு போட்டு 10 கோடி கொடுத்தாங்க. ஓகே சார். அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் சார். பொதுவாக ஸ்டேட் லெவலில் இருக்கிற பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா
மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்டேட் பார் கவுன்சிலும் சரி, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எல்லாமே சென்ட்ரல் ஆக்ட் தான். ஓகே சார். சென்ட்ரல் ஆக்டில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே சார். இது எல்லாத்துக்கும் மேலேயே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ பேரண்ட் பாடி. ஓகே சார். இப்போ அதில் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக எல்லா இதையும் மானிட்டர் பண்ணிகிட்டே வரும். இப்போ பார் கவுன்சில் ஏதாவது ஒரு பார் கவுன்சில் சரியாக இல்லை அப்படின்னாக்கா டிசால்வ் பண்ணிடலாம், கமிட்டியை மாற்றி போடலாம், அது மாதிரி எல்லா வேலையும் நாங்கள் பண்ணுவோம். பட் இங்கே வந்து ஸ்டேட் பார் கவுன்சில் எல்லா எலெக்ஷனுமே டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் தான். இப்போ எப்படி எலெக்ஷன் அதே மாதிரி எலெக்ஷன் நடந்து அதில் தேர்ந்தெடுத்து வந்து அப்படி தான் வந்து நிற்க முடியும். அந்த மாதிரி வேறு இஷ்யூஸ் இங்கே வரும்போது கோர்ட்டு டைரெக்ஷன் கொடுப்பாங்க, அந்த கோர்ட் டைரெக்ஷன் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அரசு போதிய ஒத்துழைப்பு பார் கவுன்சிலுக்கு கொடுக்குதுங்களா சார் சென்ட்ரலில்? அதாவது வந்து அரசு ஒத்துழைப்புனா அரசு ஒத்துழைப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்படி அரசு இப்போ எங்களுக்கு அமெண்ட்மெண்ட் வேணும், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண தானே முடியும். ஸோ அதனால் லா மினிஸ்டர் நாங்கள் இது எத்தனை நான் மன்னர் மினிஸ்டரெல்லாம் போயிட்டு பலமுறை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே சார். அப்போ பண்ணி எங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் இதுன்னு அவங்களும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஹியர் பண்ணுவாங்க. ஏன்னா லாயர்ஸ்ன்றதுனால ப்ளசண்ட்டாக ஹியர் பண்ணுவாங்க. இது அந்த பிரச்சனை வந்துடும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம். எங்களுக்கு அந்த மைண்ட் செட்டப் தெரியும், லாயர்ஸுடைய மைண்டு அந்த ஸ்டேபிள் என்னன்னு தெரியும், அவங்க எப்படி அஜிடேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் நாங்கள் வந்து சார் இப்போ இந்த ஏரியா நீங்கள் தொட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரும் சார், ஓகே இந்த ஏரியா இதுனாக்கா ஓரளவுக்கு பண்ணலாம் சார், இதுக்கு மேலே போகக்கூடாது சார், நம்ம இதை அப்படியே நிறுத்திக்கணும் சார். என்ட்ரி ஆஃப் ஃபாரின் லாயர்ஸ், இஃப் யூ பர்மிட்டட் டு ஃபாரின் லாயர்ஸ் டு கம் அண்ட் ப்ராக்டிஸ் ஹியர் இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். ஓகே அப்படி அது மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம். அவங்க வந்தாங்கன்னா இங்கே பிரச்சனை ஆகிடும், அது வேண்டாம். அந்த மாதிரி நாங்கள் சில அட்வைஸ்லாம் கொடுப்போம். அப்படியே சப்போஸ் வந்தால் அவனை யார் மானிட்டர் பண்ணுறது? ஓகே. இப்போ என்ட்ரி ஆஃப் ஃபாரின் லாயர்ஸ் இங்கே உள்ளே வரான்னு வச்சுக்க, அவனுக்கு இந்த நம்ம ஆக்ட் ஒத்து வருமா வராதா, அதுக்கு ஒரு ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நாங்கள் இது தொடர்ச்சியாக அரசுகளோட தொடர்ச்சியாக இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லீகல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து சப்ஜெக்டை மாற்றுறது அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஈவன் எங்களுக்கு பவர் என்னென்னா யூனிவர்சிட்டியே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுற பவர் எங்களுக்கு தான் இருக்குது. ஓகே சார். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் ஈவன் யூனிவர்சிட்டியே இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. அது எந்த யூனிவர்சிட்டினாலும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாம் இது பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா கமிட்டியில் ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. லீகல் எஜுகேஷன் கமிட்டியில் நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் மெம்பர், ஒரு 9 பார் கவுன்சில் தான் மெம்பராக இருப்பாங்க. ரிமைனிங் எல்லாருமே ஜட்ஜஸ்ஸு, பெரிய பெரிய இவங்க ப்ரொஃபஸர்ஸு அப்படி தான் இருப்பாங்க. சரி, இப்போ நிறைவாக இப்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. வழக்கறிஞர்களுக்கும் புதிதாக இப்போ இளம் வழக்கறிஞர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? படிக்கணும், வேறு சொல்கிறது தொழிலில் வந்து சார் ஒன்றே ஒன்று தான் சார் சொல்லணும். ஆஸ் அ லாயர் எதுக்கும் பயப்படக்கூடாது சார். லாயர் வந்து தைரியமாக ஃபைட் பண்ணணும் கோர்ட்டில் வந்து சம்டைம்ஸ் சில ஜட்ஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, லாயர்ஸ் பேசினாலுமே இரிட்டேட் ஆகிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ ஒரு லாயரை என்கேஜ் பண்ணுறாங்கன்னா லாயர் வந்து கோர்ட்டில் பேசத்தானே செய்வான் கண்டிப்பாக. அது அட்லீஸ்ட்டு சில ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க ப்ளசண்ட்டாக கேட்பாங்க, அவங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, அது வேறு. பட்டு டிஸ்மிஸ் பண்ணாலும் அவன் ஒரு திருப்தியாக போவான். அந்த லாயர் என்ன திருப்தியாக போவார்னாக்கா, சரி நம்ம ஆர்கியூ பண்ணோம், நம்ம கேஸில் மெரிட் எவ்வளோ தான், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார், டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு போயிடுவாங்க. சில நேரங்களில் வந்து எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு கொஞ்சம் பர்மிட் பண்ணி ஆர்டர் போடுறது உண்டு. சில ஜட்ஜஸ் வந்து கேட்கணுமே, இட்ஸ் ஆல்ரைட் சிம்பிள் கேஸ், ஓகே கிராண்ட் ரிலீஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. சில பேர் வந்து சத்தம் போடுவாங்க லாயர்ஸை, அப்போ தான் கொஞ்சம் லாயர்ஸும் கொஞ்சம் இதுவாகிடும், ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட பிகாஸ் ஆஃப் வி ஆர் பால் லீடர்ஸ் ஆஃப் த பார், ஈவன் த்ரூ அவுட் இந்தியா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வருது. ஜட்ஜஸ் இப்படி எங்கள் திட்டாரு, அது பண்ணிட்டாரு. எப்படி அவங்கள கன்சோல் பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணுறது சார், ஒரு கல்கட்டா ஒரு ஜட்ஜி வந்து நீ மார்க்கெட்டில் போய் மீன் பாடி இது விற்று போயா அப்படின்ட்டாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் வந்துட்டு நீலாம் இங்கே வந்துட்டேனே. அவன் சின்ன பையன், அந்த லாயர் வந்து சின்ன லாயர், இப்போ தான் வந்திருக்கான், ஜூனியர் லாயரு. அவன் போய் மென்ஷன் பண்ணிட்டான் ஹைகோர்ட்டில், எங்கே வந்தால் நீ மென்ஷன் பண்ணுற அப்படின்னு கண்ட மேனிக்கு திட்டி. ஸோ அதெல்லாம் தி ஜட்ஜஸ் ஷுட் அவாய்ட், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவன் ஆஃப்டர் ஆல் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்கணும். அதுவும் இது வந்து லீகல் ப்ரொஃபஷனு. எந்த அட்வொகேட்ஸுமே மயிலாடுன்னு தான் சொல்லுவான். கண்டிப்பாக சார். உங்களுக்கே அந்த ரெஸ்பெக்ட் கோர்ட்னாலுமே அது இருக்கும். அதே மாதிரி இது போகும்போது ரொம்ப பொலைட்டாக தான் போவாங்க, வெரி கிரேட்டும்பாங்க. அது மாதிரி ஜட்ஜஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எந்த லாயரும் கொடுக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. எல்லா லாயரும் மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஜட்ஜஸ் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஒரு லாயருக்கு என்ன டியூட்டி இருக்குது, அதே டியூட்டி அவங்களுக்கு அதை விட பல டியூட்டி இருக்குது. அவங்களுக்கு ஆர்டர் போட்ட டியூட்டி இருக்குது. இது தப்பு, இது கரெக்டு. ஒரு போலீஸ் கேஸ் போட்டாங்கன்னா இது கரெக்டு தப்பு, இந்த இன்வெஸ்டிகேஷன் இத்தனை நாளுக்குள்ளே முடி
அப்படின்றது இப்போ எல்லா இது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இப்போ எல்லா பவரும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் லாயர்ஸ் சம்டைம் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதர்வைஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி லாயர் இந்த கண்ட்ரி சார். நான் நீங்கள் வந்து அவன் பர்சனலுக்கு யாரும் ஃபைட் பண்ணுறது கிடையாதுங்க. நீங்கள் ஒன்று மெயினாக தெரிஞ்சுக்கணும். நான் பப்ளிக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஈவன் ஜுடிஷியரிக்கும் சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எ லாயர் ஃபைட்டிங் ஃபார் த காசஸ், ஃபைட்டிங் ஃபார் த லிட்டிகன் பப்ளிக், நாட் ஃபார் இன் இஸ் ஓன். அவன் எந்த தப்பு அவனுக்காக அவன் ஃபைட் பண்ணலை. அதனால் அவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவன் ஃபைட் பண்ணுறது வந்து மக்களுக்காக நீதியை நிலைநாட்ட அவன் வந்து ஃபைட் பண்ணுறான். அப்படி நீதியை நிலைநாட்டணும் என்ன அர்த்தம்? அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன அந்த அந்த ஆப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கோ அந்த ஆப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போகணும்னு அவன் தான் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு ஊரில் ரோடு தேர் எதுவுமே இல்லை, உங்களுக்கு வாய்க்கால் இல்லை, தண்ணியே இல்லை, அவன் பெட்டிஷனை போடுவான். கண்டிப்பாக பப்ளிக் ரெசல்யூஷன் போடுவான். ரோடே இல்லை, வர முடியல, பஸ் இல்லை, அதுவெல்லாம் இங்கே போட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ உடனே பஸ்ஸு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லாயர் இப்போ நீங்கள் எப்படி முறைக்க முடியும்? கண்டிப்பாக சில நேரங்கள் நடக்குது. கவர்மெண்ட் உடனே இது நீ போய் போட்டானா சரியில்லை அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லாமே தப்பாக எடுத்துக்க முடியாது. அது எல்லாமே வந்துட்டு அவனுடைய காசஸ், அவனுடைய டிஸ்சார்ஜிங் இஸ் ப்ரொஃபஷன் டியூட்டி. அந்த டிஸ்சார்ஜ் எ லாயர் டிஸ்சார்ஜிங் இஸ் ப்ரொஃபஷன் டியூட்டி இஃப் இஸ் ஃபேஸிங் எனி த்ரெட், ஏதாவது மிரட்டல் கிரட்டல் உருட்டல் ஏதாவது எனி ஃபோர்ஸ் எனி சோர்ஸ் வந்தாலும் அதுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கேட்குறோம். அதுதான் வந்து அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன். அது நியாயமான கோரிக்கை. அதை நாங்கள் கேட்குறோம். அதனால் அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி தட் தேர்ட் டைம் ஐ வாஸ் எலெக்டட் வைஸ் சேர்மன். அதே இந்த டென்யூர் வந்து 5 years டென்யூரு. நிறைய பண்ணணும் லாயர்ஸுக்கு, எல்லா விஷயத்துலையும் நல்லது தான் பண்ணுவோம் நாங்கள். அது லீடர்ஸ் ஆஃப் த பார். இப்போ சில பேர் வந்து அப்படியே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்க. நாங்கள்லாம் எங்கள் லீடர்ஸாக இருப்போம், அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு, அவங்க அதில் வர்றது. அதனால் எங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, லாயர்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது எங்களால் ஈஸியாக அனுமானிக்க முடியும். அதெல்லாம் வந்து எங்களால் சொல்லிருக்கு. நான் அப்பயே அசஸ் பண்ணுவோம். இல்லை அவன் எதாவது தப்பு பண்ணல, சும்மா அவன் இந்த காசுக்காக பண்ணதை இது பண்ணிட்டாங்க அப்படி அந்த மாதிரி. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேருந்து இருக்குது. சில இடத்துல சில பயங்கரமாக உடனே அப்படியே வைப்ரண்ட்டாக வருவான், ஓசிவரஸாக ஃபைட் பண்ணுவான். பட் எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த டிக்னிஃபைடாக லாயர்ஸ் இருக்கணுங்கிறது ஒன்று, அன்ரூலி பிஹேவியர் இருக்கக்கூடாதுன்னு 2. அதேமாதிரி மெயினாக நான் லாயர்ஸுக்கு கேட்டுக்கிறதும், சில லாயர்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது போய் காலி பண்ணுறது, இது பண்ணுறது, அதுக்கெல்லாம் 10 பேர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அதுதான் இமேஜை ஸ்பாயில் பண்ணிவிடும். கண்டிப்பாக சார். நீங்கள் ஏதோ சும்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கு உனக்கு தேவையில்லையே. யாரும் அந்த கிளைண்ட் அவனை இல்லை அவன் பார்த்துக்க போகிறான். கோர்ட்டில் எதையுமே நீதிமன்றத்து மூலிமா சாதிக்கிறது தான் சார் பெஸ்ட்டு. வாட் எவர் இட் இஸ், யூ கேன் ஃபைல் எனி நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா. நீதிமன்றத்தின் மூலிமா போட்டு மனுவை தாக்கல் செய்து அந்த மனு மீது நீங்கள் வந்து உத்தரவு பெற்று அதனால் ஒருத்தன் பலனடைவான்னா அதுதான் பெஸ்ட்டு தீர்ப்பு. அவ்வளோதான் இருக்க முடியும். நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்களோட. தேங்க்யூ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.